ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி நான் தோசை மாவு இருக்குது, ஆப்பக்கல் இருக்குது. அதில் கொஞ்சம் தோசையோட பதத்துக்கும் கொஞ்சம் கூட தண்ணியாக பண்ணிக்கலாம். பென்சில் மாதிரி அப்படியே ஆற்றி எடுக்கிறப்ப மேலேருந்து அப்படியே அந்த கரண்டியில் அப்படி தூக்கி அப்படியே ஊற்றி பார்க்குறப்ப பென்சில் அளவுக்கு இருக்கணும். இட்லி பதத்தை விட ஒல்லியாக இருக்கணும், தோசை பதத்தை விட ஒல்லியாக இருக்கணும். அந்த மாதிரி அதை ஆப்போசிட்டியில் போட்டு எடுத்து ஆப்பம் பண்ண போகிறேன். அதுக்கு தொட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்டியூ பண்ண போகிறேன். நான் தேங்காய் எண்ணெயை வச்சு வடை சட்டியில் தேங்காய் எண்ணெயை வச்சு இதில் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வணக்கிற பிறகு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பால் வச்சுருக்கேன். இந்த பால் பாத்திரத்துலேருந்து பால் எடுத்து அந்த பாலில் கொஞ்சோண்டு அரிசி மாவோ கோதுமை மாவோ போட்டு கரைச்சி அதில் ஊற்றி நான் கொழுன்னு ஒரு மாதிரி கெட்டியான பிறகு கொஞ்சம் சூடான பிறகு கெட்டியாகும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தான் நான் தொட்டுக்க போகிறேன். இன்னும் டின்னராக தொட்டுக்க போகிறேன்.